அப்படியா? சரி சரி, நான் கேட்கேன். வாப்பா வாப்பா. ஏடா ஏடா ஏ கொரோடுங்க ஏ கொரோடுங்க. பெரிய சண்டியம்மா கையிலே இப்படி ஆக்கி கொண்டே வார் அவர். சுபேர் நான் அடிச்ச நீங்கள் அடிச்ச இல்லை, கொடுத்த புரியாணி பாருன்னு கொடுத்த புரியாணி பாரு, நல்ல சாம்பலோடு சேர்த்து கொடுத்த புரியாணி பாருண்டு அவருக்கு அடிச்சான்னு கேட்டு. சரி, நீ அது எனக்கு அடிச்ச நீ நான் பார்த்து கொண்டே தான் நின்ற வெள்ளனையெல்லாம் நான் தோட்டத்தை கொஞ்சம் துப்புரவாக்கல எனக்கு மீட்டர் ஆகினு விளங்கினேன். இன்றைக்கு வேலை நான் பார்த்து கொண்டே நின்ற இவர் எந்த செய்தன்னு சொல்லி நாங்கள் மீட்டர்காரனே அந்த காலத்துலேருந்தே. எங்களுக்கு தெரியும் உங்களோட மீட்டரை பற்றி எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மனசே போடுவாரா பார்த்தா வேலி கம்பை மெதுவாக பிடுங்கி 2 அடி மட்டும் எங்கட காணி சைடுக்கு இதாக்கி நாட்டுக்காரு. எங்கட காணியால் 2 அடி பிடிக்கிறதுக்கு அவன் எங்கட பரம்பரை சொத்து, எங்கட வாப்பட இல்லை என்ன நம்பி விட்டுட்டு போனேன். இந்த காணியை 2 அடி பிடிக்கிறது சுபேர் கூட்டாண்டு. இனி அதுக்கு அடிக்கணுமா வாப்பா? அதுக்கு அடிக்கணும். நல்ல வேலை சுபேர்னா உங்களுக்கு அடிக்காது. எனக்கு அடிக்க நான் கராட்டியில் பிளாக் பெல்ட், கும்போ, சீனாடி விளையாட்டு தெரியுமா? சீனாடி விளையாட்டு, சைப்புல்லா எல்லாம் தெரியும். எனக்கு ஒரு கையை நீட்டினா இது வேக குட்டுக்க கையை இப்படி அம்பராபியத்துக்கு களத்து கொண்டு களத்து ஞக்கலாதுக்கு. நாங்கள் எல்லாம் வேலைக்காரன் குட்டுண்டு மூலக்காரன் அண்ணன் நாங்கள் சுபேர்னான பாலியை பெரட்டி பாலி பெரண்டா எந்த நீ சுபேர்னான உங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு வழக்கு போட்டதுக்கு இப்போ விட்டுதான் வழக்கு போட்டது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான். இப்போ பிரச்சனை இல்லை தான். இப்போ ஃபொக்டர் மாரை தேடி ஃபொக்டர் மாரை பின்னால் போங்களே. இப்போ ஃபொக்டர் மாரை தேடிக்கணும் நாங்கள் போகணும். ஃபொக்டர் ஆப்பிடுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஃபொக்டர் வாட்டு நீங்களா ஆப்பிடுறதுக்கு. நீங்கள் அவ்வளோக்கே பெரிய ஆளாவாப்பா அவங்களோட பின்னால் ஃபொக்டர் மாறு வரத்துக்கு பேசலாம் அதுவும் பரம்பரை எங்களுக்கு நாங்கள் தாண்டா வெத்து. எப்படி நாங்கள் தான் வெத்துக குட்டுக்கு பௌத்தால போராயிக்குமா அவனுக்கு. நாங்கள் இப்படி செய்யுமா ஃபொக்டர் இப்போ வழக்கெல்லாம் மங்களாக்கி கொள்ள சொல்லி நாங்கள் அந்த இப்ராஹிம் கடையில் வேலை செய்து இப்ராஹிம் மேரிக்கேவன் சண்டியன் அவனையும் சொல்லி பயம் காட்டும். இன்னமொரு வழக்கொண்டு போட்டுக்கொள்ளவா போகிற நீங்கள்? இன்னமொரு வழக்கொண்டு போட்டுக்கொள்ளவா போகிற? பேசாமல் இதீங்களே நான் செய்ய பண்ணிய நில்லத்தே. என்னை கிளாஸ்மேட் பொடியவனே நான் கூட படித்தவன். இப்போ அவன் நான் இந்த காலேஜெல்லாம் நோட்டை இப்போ அவன் ஃபொக்டர் உண்டு. அவனை வீட்டுக்கு கூட்டிங்க வாரேன், பேசிக்கொள்ளும் நாங்கள் விஷயம் எல்லாம். அப்படியா? அந்த சீட்டு அவன் ஃபொக்டராடா வர செல்லே. நாங்கள் மெதுவாக இது வீட்டுலேருந்து கொண்டே பேசோமா. எனக்கு தெரியவே நீங்கள் பொக்டதாட்டு சொல்லி திருச்சியில் எங்கட வீட்டில் ஓடியாடி விளையாடி எங்கட வானோட சேர்ந்து கொண்டு. சரி பாருங்களே அவன் வழக்கொண்டு போட்டான். இப்படி இப்போ நீங்கள் சுபேர் நானான்னு செல்லுவருக்கு அடிக்கக்குள்ள யார் சொல்லி கண்டா இல்லை? ஒருத்தர் நிற்கல சுபேர் மட்டும் தான் நின்ற. அப்போ அவன் குரோடுக்குள்ள மனுஷத்துக்கு சத்தம் கேட்டிக்குவான். கொரோடத்துக்குள்ளவும் இல்லை வாயம் பொத்திக்கொண்டு நான் கொரோடவும் இல்லை, ஒருத்தரும் காணவும் இல்லை. அடித்த செய்தி ஒருத்தரும் தெரியும், அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் அடித்தது. அப்படின்னா நீங்கள் இப்படி செய்யுங்க. இப்போ வழக்கு போட்டு தானே. இப்போ அங்கே இதில் பேத்து அதை விற்றி கூட்டுள்ள ஏறினான் போகிறோம். அவரு கேட்டாக்க நீங்கள் சொல்லுங்க அடிக்கல்லேன்னு சொல்லி. சரியா? அடிக்கல்லேன்னு சொல்லுங்க. அடிக்கல்லேன்னு மகன் முஸ்லீமே வரே. ஓ முஸ்லீம் தான். நீங்கள் நோம்பா? ஓ நோம்பு பிடிச்சிக்கொண்டு எப்படி நாங்கள் போய் சொல்லுங்க அடித்து போட்டு அடிக்கலேன்னு சொல்லி எழுவே நோம்புக்கும் பொல்லாத பாவமே. அது நோம்பு பிடிச்சுமே இல்லை, சும்மா பசியிலிக்க மாட்டேன். சரி நீங்கள் சரி ஓகே. அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அடிச்சன்னு செல்லும் வானம், அடிக்கல்லேன்னு செல்லும் வானம். ஆனால் அது நல்லனா பேசாமல் நிற்கணும். அடிச்சன்னு செல்லுவோம் இல்லை, அடிக்கல்லேன்னு செல்லுவோம் இல்லை. உங்களுக்கு எதுவுமே யாது இல்லைன்னு சொல்லுவோம். நீங்கள் டக்குன்னு மறக்குன்னு சொல்லுங்கள் எல்லா விஷயத்தையும். உங்களுக்கு ஒன்றுமே யாது இல்லைன்னு சொல்லுவோம். என்ன அப்படி சொல்லி நினைவு இல்லைன்னு சொல்லி எனக்கு யாவ சக்தி கூட. என் கல்யாண டைம் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி கல்யாண டைம் உடுப்பும் எனக்கு இந்த ஞாபகம். இன்றைக்கு சகாத டைம் திண்டது எல்லாமே ஞாபகமே. ஐயோ வாப்பா, இப்போ பெரிய ஆக்கள் எல்லாம் அப்படித்தான் போய் சொல்லி வழக்கில் இது தப்புறேன். நினைவில்லை, ஞாபகம் இல்லை, அப்போ டெசிட ஆட்சி, அப்போ துமிந்த அவங்க எல்லாம் நினைவில்லை, யாது இல்லை, ஒன்றும் தெரியா அப்படி அச்சரை போட்டு தான் வழக்கில் இது தப்பு. நீங்களும் அந்த மாதிரி அக்ஷரம் ஒன்று போடுங்க.
அப்படி செல்லும் வேறவே வேறன்னு சரி சரி அப்போ அது ரெண்டும் செய்யலாட்டி இனி 3 மாதம் 10 நாள் உள்ளுக்கு நின்றுட்டு வந்தால் சரி 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 பார்ப்போம் பார்ப்போம் இது 2 முடி வரவோன்னு வேணா 2 முடி வரவோன்னு என்சைன் பார்க்கும் வானுங்க செல்லுங்களே நீங்கள் அப்போ என்சைன் பார்த்து கேட்டு செய்வோம் சரி ஓகே ஹலோ பரீனா இப்போ எல்லாம் சரியே வழக்கும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களோட வாப்பா சுபேர்னாடம் எங்கிட்ட வாப்பா சேஃப் இப்போ காணியிலே 2 அடி கொடுத்து சந்தேவில்லை ஒன்றும் இல்லை அண்ணன் ஒரு மாதிரியாக நான் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டா இதுக்கு பிறகு நோம்புக்கு பிறகு நாங்கள் சேஃபாக கல்யாணத்தை பேசி ரெஜிஸ்டர் தான் இப்போ தான் எனக்கு விளங்குது ஓண்ட கூட்டாளி ஒன்று பொக்டர்ன்னு சொல்லி பொக்டரை மூட்டுக்கு வர வச்சு எனக்கும்மா அடிக்கல்ல கிடிக்கல்லன்னு சொல்லி பொய்ய செல்ல வச்சு ஏண்ட காணியில் 2 அடியையும் சுபைருக்கு கொடுத்து எல்லாரையும் சமாதானமாக்கி சேஃபாக்கின நீ உண்ட பரீன கல்யாணம் முடிச்சு கொடுத்துக்கு நாடா பரம்பரமானத்தையும் பார்க்க உனக்கு ஓண்ட கல்யாணம் பெருசாகிட்டப்ப ஓ பெருசுதான் ஓ அடிக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. These nuts, these nuts, these nuts, these nuts, these nuts, these nuts.